ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோக பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜ மகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிகு வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி 26/3/2017 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். ஸ்ரீலங்காவிலிருந்து பார்வதி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. சுவாமிஜி, எனது கணவர் சுப்பையா இறந்து இப்பொழுது 7 வருடங்கள் ஆகிவிட்டது. இறந்தவர்களுக்கு தீபாவளி அன்று புது துணி, சாதம் மற்றும் பலகாரம் வைத்து படையல் செய்வது வழக்கம். ஆனால் ஒரு சிலர் நீங்கள் இவ்வாறு படையல் செய்து வருவதனால்தான் உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் ஏற்படுகின்றது என்று கூறுகின்றார்கள். இது உண்மையா என்று நீங்கள் தான் கூற வேண்டும். மற்றும் என்னுடைய கடைசி மகளுக்கு கடைசி ஆண் குழந்தை பிறந்து 4 வருடங்கள் ஆகின்றது. என் கணவருடைய உயிர்தான் திரும்ப வந்து பிறந்திருப்பதாக சாமி பார்த்த இடத்தில் கூறுகின்றார்கள். அதனால் நான் படையல் செய்யக்கூடாதா அல்லது பொதுவாகவே தீபாவளி அன்று படையல் போட்டு செய்யக்கூடாதா? இதை நீங்கள் தான் கூற வேண்டும் ஐயா. என் குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு திதியின்படி ஒவ்வொரு வருடமும் சிவன் கோவிலுக்கு சென்று மோட்ச அர்ச்சனை செய்து கொண்டு வருகின்றேன். எனக்கு 3 பிள்ளைகள். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கவில்லை. 4 பிள்ளைகளும் தமது பிள்ளைகளுடன் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் நல்ல வழி கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, இவங்க படையல் பொதுவாக நம்ம படைக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆலோசனை என்னன்னு சொல்லுங்க. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் இல்லத்தில் உங்கள் கணவர் பேரனா பிறந்துட்டாரா, அதையும் மற்ற விஷயத்துக்கும் இப்போ நம்ம சப்தரிஷி வாக்கியம் பார்த்துட்டு பேசலாம். பொதுவாக இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் அப்படின்னு போடுறது உண்டு. இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் பொதுவாக வீடுகளில் திதி கொடுக்க முடியலன்னா அந்த வருஷத்தில் உங்களுக்கு இரண்யமாக கொடுக்கறதோ கோயிலில் போய் அந்த வாழைக்காய் அரிசியெல்லாம் கொடுத்து பண்ணுற வழக்கமும் உண்டு. இன்று நீங்கள் செய்ய நினைக்கும் பணிகளையெல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்களது பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். புதிய நண்பர்களின் புதிய ஆலோசனைகளை கேட்டு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிறது. நல்ல ஆலோசனைகளெல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் கணிசமான லாபம் ஏற்படும். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கும்போது சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் அதுடன் இணைந்துள்ளது மிக அற்புதமான ஒரு கிரக சேர்க்கை. இன்று காலை நேரத்திலே ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலை 9:11 11ஆம் இடமாகிய மீனத்திற்கு சென்று உச்சம் பெற்றிருக்கும் சுக்கிரனோடு இணைவதால் மிக மிக அற்புதமான நன்மைகளெல்லாம் ரிஷபராசிக்கு நடக்கும். நீங்கள் கேட்கவே வேணாம், ஏதோ ஒன்று வேணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, பார்த்தா கரெக்டாக வந்துடும். நீங்கள் விரும்பிய பொருள் கைகூடும். கண்ணில் தெரியும் வானம் கையில் படும். உங்கள் கனவுகளெல்லாம் மெய்ப்படும். நீண்ட நாளைய விருப்பங்கள் நிறைவேறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள். மாணவ மாணவியர் தேர்விலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். நீங்கள் எழுதுகின்ற தேர்வுகளிலே இன்றைய தினம் உங்களுக்கு முழு மதிப்பெண் கிடைக்கும்.
பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் பரிவர்த்தனா யோகம் பெற்று ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கின்ற அற்புதமான கிரக அமைப்பு. எனவே மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை பார்க்க போகும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் காலை 9:11க்கு 10ஆம் இடமாகிய மீனத்திற்கு சென்று அங்கே குருவால் பார்க்கப்படுகிறது. குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்து கொள்கின்ற கஜகேசரி யோகம் இன்று ஏற்படுகிறது. ராசி அதிபதி புதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற மிகச் சிறப்பான யோகம் ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி புதன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறது. ஏக்கச்சக்கமாக யோகம், இன்னைக்கு ஏகப்பட்ட நன்மைகள். இதை சொல்கிறதா அதை சொல்கிறதா இல்லை அதையும் இதையும் சேர்த்து சொல்கிறதா எதை சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ நல்லா இருக்கு இன்னைக்கு கிரகங்கள். எனவே நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் அதை செய்து விடுவீர்கள். இன்று என்னவெல்லாம் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் காலையிலே திட்டமிடுகிறீர்களோ அவை அனைத்தையும் முடித்துவிட்டுத்தான் வீடு திரும்புவீர்கள். நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து பணிகளும் வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருத்தல், மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் வீட்டிலும் வெளியிலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு, ஆரோக்கியம் சிறந்து விளங்குதல் போன்ற பல்வேறு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நல்ல நாள். காலையில் 9:11 வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். இன்று காலை 9:11 சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து நகர்ந்து 9ஆம் இடமாகிய மீனத்திற்குள் சென்று அங்கே குருவால் பார்க்கப்படுகிறது. குரு பார்வை உங்கள் ராசி அதிபதிக்கு கிடைக்கிறது. உச்சம் பெற்ற சுபகிரகமான சுக்கிரனோடு இணைகிறது. சூரியன் புதனோடும் சந்திரன் இணைகிறது. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் ஒரே இடத்திலே 9ஆம் இடத்திலே சேர்ந்து மிக சிறப்பான ஒரு கிரக சேர்க்கை பெற்றிருக்கிறது. அதற்கு குருவும் பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது இந்த 4 கிரக சேர்க்கை. எனவே கடகராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். குடும்பத்தில் அமைதி நிலவும், ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். 2:11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக இணைந்ததோடு அல்லாமல் ராசி அதிபதி சந்திரனும் அங்கே போய் சேர்ந்து இவை அனைத்தும் குரு பார்வை பெறுகின்ற மிகச் சிறப்பான கிரக அமைப்பு. எனவே அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். மாணவ மாணவியர் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள். காலையில் 9:11 சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடுறது. அப்புறம் 2.25 நாட்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது இறங்க வேண்டாம். திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளைக்கு தள்ளி போட்டிருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வியாழக்கிழமையிலேருந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள் என்பதால் இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலே மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். கொஞ்சம் அப்படி அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா எங்கேயாவது ஏமாந்துருவீங்க. இன்றைக்கி அப்படி ஒரு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே டக்குன்னு எங்கேயாவது ஏமாந்துருவீங்க. பஸ்ஸில், ட்ரெயினில், பப்ளிக் பிளேஸில், பப்ளிக் வெஹிக்கிள்லாம் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப ஜாகிரதையாக பர்ஸெல்லாம் வச்சுக்கணும். தோளில் ஒரு பையை மாட்டிக்கிட்டு, ஜோல்னா பையை மாட்டிக்கிட்டு அது உள்ள கேஷ் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் அப்படி பஸ்ஸில் மேலே பிடிச்சிட்டு இப்படி பார்த்துட்டே வந்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருப்பாங்க. நீங்கள் போய் இறங்கிறதுக்குள்ளே பார்த்தா தோளில் மட்டும்தான் இருக்கும். உள்ளே கையை விட்டால் கை வெளியே வரும் பை வழியாக.